வேர்க்கடலை உருண்டை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, நல்லா ஹெல்த்தியானதும் கூட. இதில் அதிக சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. வாங்க நம்ம இந்த வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான லட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேர்க்கடலையில் லட்டு எப்படி செய்யலாம்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன், பச்சை வேர்க்கடலை. இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம். நம்ம இதை ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு கடாயை எடுத்துருக்கேன், வேர்க்கடலையை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுட்டு இது நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மேலே உள்ள தொலியெல்லாம் எடுத்துடலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே உள்ள தொலியெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னா தொலியெல்லாம் மேலே கலந்து வந்துடும். வேர்க்கடலையில் நல்லா தொலியெல்லாம் எடுத்தாச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். ஈரம் இல்லாத மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க. இது கூட எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது சுத்தமானது. இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப மைய அரைக்காமல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அரைச்சாச்சு பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிடணும். ரொம்ப மைய அரைச்சோன்னா ஆயில் வந்துடும் வேர்க்கடலையிலேருந்து. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை நம்ம இப்போ லட்டுவாக பிடிச்சிக்கிட வேண்டியதான். உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ பிடிச்சிக்கோங்க. இதில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், அதனால் நம்ம வேறு எதுவும் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே உருண்டையாக பிடிச்சாச்சு. சுவையான வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய சத்துக்கள் நிறைந்த இந்த வேர்க்கடலை குழந்தைங்கள் விரும்பி சாப்பிட்றதுக்கு வருத்தப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறது சுலபம்தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் இதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.